வாரவர் எங்களுக்கு அதில் சங்கடம் இருக்கிறது என்றார்கள். நான் சொன்னேன், தமிழ்நாட்டு மக்கள் வாக்களித்து நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்கிற ஆசையே இல்லையா? நீங்கள் என்ன உத்தரப்பிரதேசத்திலும் மத்திய பிரதேசத்திலும் தான் மக்களை சந்திக்க போகிறீர்களா? தயவு செய்து அதை மூட்டை கட்டிவிட்டு வாருங்கள். ஒரு அணி அமைக்கிற பொழுது 100 விழுக்காடு ஒத்த கருத்து உள்ளவர்கள் சேரவே முடியாது. தமிழீழத்தை அவர் கேட்கட்டும். அங்கே இலங்கையிற்குள்ளேயே ஒரு அரசியல் தீர்வு வர வேண்டும் என்று நீங்கள் சொல்லுங்கள். அது அவர் மேடையில் சொல்லுவார். நீங்கள் உங்கள் மேடையில் சொல்லுங்கள். நான் போடுகிற மேடையில் இந்த பிரச்சனை வேண்டாம், தமிழ்நாட்டு பிரச்சனையை மையமாக வைத்து நாம் ஒன்று கூடுவோம் என்றே. வைகோ அவர்கள் வந்தார். கடைசி நாள் வரையில் ஜி ராமகிருஷ்ணனை நான் வேண்டி வேண்டி அந்த மேடைக்கு வரவழைத்தேன். நல்லக்கண்ணு ஐயா தயக்கத்தோடு என் மீது இருக்கிற அன்பினால் வந்தார். மேடைக்கு வருவத போது அங்கே திருப்பூரில் இருக்கிற 2 அலுவலகங்களுக்கும் நான் சென்று, ஐயா, ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு தமிழரிடையே இருக்கிறது என்று தயவு செய்து ஒரு மாற்று அணியை நாங்களும் வைகோவும் சேர்ந்து அமைக்கப் போகிறோம் என்று நீங்கள் வாய் மலர்ந்தால் நல்லது என்றேன். மேடை போடப்பட்டது. ஜி ராமகிருஷ்ணன் பேசுகிறார். ஒரு வார்த்தை, ஒரு வரி, ஒரு மாற்று அரசியல் குறித்தவர் சொல்வாரா என்று செவிகளை தீட்டியபடி நான் உட்கார்ந்திருக்கிறேன். கடைசி வரை சொல்லவில்லை. என் தந்தையை விட மேலாக நான் நேசிக்கிற ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் இதில் ஏதாவது சொல்லுவாரா? 85 வயதை எட்டி பிடித்திருக்கிற முதிர்ந்த அரசியல் துறவி, அவர் இதை ஆசீர்வதித்து எதையாவது சொல்லுவாரா? பார்த்தேன், அவரும் ஒரு வார்த்தை சொல்லவில்லை. பிறகு வைகோ மேடையில் இருந்தபடியே என்னிடம் சொன்னார், அண்ணே, 2 பேரும் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை, நானாக வலிந்து இந்த அணி அமைய வேண்டும் என்று சொல்ல வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா என்று கேட்டார். அப்படியெல்லாம் நான் உங்களை வற்புறுத்த மாட்டேன். 2 பேரும் இதற்கு தயாராக இல்லை என்கிற பொழுது தலைவனும் தலைவியும் மனம் ஒன்றுபட்டு இணைந்தால் தானே அதற்கு பெயர் இல்லறம். நடுவிலே ஒருவன் நின்று கொண்டு 2 பேர் கையையும் பிடித்து பிடித்து இழுத்து ஒப்பந்தமா போட முடியும்? போட்டாலும் அந்த ஒப்பந்தம் ஒரு நாள் நிலைக்குமா? அடுத்த நாளை விவாகரத்து தானே. எனவே நான் வற்புறுத்தவில்லை. வைகோ அவர் கருத்துக்களை அங்கே பேசினார். யார் தவறு? ஓராண்டு காலமாக நான் சொன்னேன், நாடாளுமன்ற தேர்தல் நடுவில் வரும். தயவு செய்து திமுக அதிமுக இரண்டோடும் நீங்கள் போய் நிற்காதீர்கள். ஒரு அணியை அமையுங்கள். சிவப்பு சிந்தனைகளுக்கு இதயத்தை பறிகொடுத்து விட்ட என் பாசமிக்க தியாகம் நிறைந்த தோழர்களை பார்த்து நான் கேட்கிறேன், நீங்களே ஒரு வேள்வி நடத்துவதற்கு தயாராக இல்லை என்றால் நான் திமுகவில் இருப்பவனையும் அதிமுகவில் இருப்பவனையும் தியாகம் செய்வதற்கு அழைக்க முடியும். இன்று நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? மாற்று அரசியலை செய்வதற்கு இவன் ஏன் பிஜேபியிடம் போனான்? என்னுடைய நோக்கம் ஒன்றுதான், என் இனம் ஈழத்தில் அழிவதற்கு காரணமாக இருந்த இந்த காங்கிரஸை தமிழ் மண்ணில் கருவறுக்க வேண்டும். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திரு நாடு. பாரதி எனக்கு கற்றுக் கொடுத்த வேதம் அதுதான். முதலில் என் தமிழ், என் தாயின் கருவில் இருக்கிற பொழுது நான் முதலில் காது கொடுத்து கேட்டது என் தமிழ். என் தமிழ் வாழ வேண்டும். தமிழால் ஒன்றுபட்டிருக்கிற என் இனம் வாழ வேண்டும். அந்த இனம் இருக்கக்கூடிய இந்திய தேசம் வாழ வேண்டும். இதுதான் என் நோக்கம். என் இனம் அங்கே அழிக்கப்பட்டது. நான் கேட்கிறேன், வகுப்புவாதம் என்ற ஒன்றை வைத்துக் கொண்டு நீங்கள் பேசுகிறீர்களே, காமராஜருடைய ரத்தம் என்னுடைய உடம்பில் ஓடுகிறது. தெளிவாக சொல்கிறேன், 1971 பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இன்றைக்கு இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி தான் அன்று ஜனசங்கமாக இருந்தது. அந்த ஜனசங்கம், சுதந்திரா கட்சி, அன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த கட்சிகளை வைத்துக் கொண்டு ஸ்தாபன காங்கிரஸாக இருந்த பெருந்தலைவர் காமராஜ் கிராண்ட் அலையன்ஸ் என்று ஒன்றை வைத்தார்.
சேவ் இந்தியா, சேவ் டெமோக்ரசி என்றார். ஜனநாயகத்தை காப்போம், இந்தியாவை காப்போம் என்றார். இந்திரா காந்தியிடமிருந்து இந்தியாவை காக்க வேண்டும் என்று கருதிய காமராஜ் அந்த ஜனசங்கத்தோடு கூட போய் நின்றார். அதற்காக பெருந்தலைவர் காமராஜர் மதவாதியா, வகுப்புவாதியா, இஸ்லாமியர்களுக்கு எதிரியா, சிறுபான்மை சமூகத்துக்கு எதிரான காரியங்களில் ஈடுபட்டவரா காமராஜ்? நோக்கம் அன்றைக்கு ஒன்றுதான், இந்திராவை இறக்க வேண்டும். 1977 ஜனதா உருவானது. அதன் தொடக்க கால உறுப்பினர்களில் ஒருவனாக இருந்து நான் பேசுகிறேன். 1977 உருவான ஜனதா கட்சி, அதில் இந்த பாரதிய ஜனதா கட்சி ஜனசங்கமாக இருந்தது. அது இருந்தது. சோஷலிஸ்டுகள் அத்தனை பேரும் அதிலே இருந்தார்கள். நண்பர்களே, சோஷலிஸ்டுகள் மதவாதிகளா? மதுலிமையை மதவாதியா? ஜார்ஜ் பெர்னாண்டஸ் மதவாதியா? இஸ்லாமிய தோழர்களுக்கு எதிரான சிந்தனை உள்ளவன் தான் ஒரு சோஷலிஸ்டா? ஆனால் அன்றைக்கு ஒன்றாக நின்றது ஏன்? 75 நெருக்கடியை கொண்டு வந்து ஜனநாயகத்தின் குரல் வளைகையே நெரித்த இந்திரா காந்தியிடமிருந்து இந்தியாவை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அன்றைக்கு சேரக்கூடாதவர்கள் நாம் சேர்ந்தோம். நண்பர்களே, விபி சிங் ஆட்சிக்கு வந்தார். விபி சிங்கை ஆட்சியில் உட்கார வைக்க கூடிய சூழலை எப்படி உருவாக்கினார்கள்? ஒரு பக்கம் இடதுசாரிகளும் இன்னொரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சியும் முட்டு கொடுத்ததனால் தானே விபி சிங் ஆட்சி நடந்தது. இந்த இடதுசாரிகள் பாரதிய ஜனதா கட்சியோடு ஒரு பக்கம் இருந்து ஒரு அரசை அமைத்தார்கள் என்பதற்காக அவர்களை மதவாதிகள் என்று பேச முடியுமா? யோசியுங்கள். என் அன்பிற்கினிய இஸ்லாமிய தோழர்களிடம் நான் கேட்பதற்கு ஒரு கேள்வி இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி இதில் ஒரு அணியில் இருக்கட்டும் என்று சொன்னதற்காக என்னை நீங்கள் வகுப்புவாதி என்று நினைத்தார். இந்த தமிழ்நாட்டில் அடையாளமற்று கிடந்த பாரதிய ஜனதா கட்சியை முதலில் தமிழகத்தின் கிராமங்கள் வரையில் சென்று சேர்த்த பெருமை ஜெயலலிதாவுக்குத்தான் உண்டு. 1998 ஜெயலலிதா இந்த பாரதிய ஜனதா கட்சியோடு தான் கூட்டணி வைத்தார். ஜெயலலிதாவை இஸ்லாமிய தோழர்கள் வகுப்புவாதிகள் என்று கண்டித்தீர்கள். என் வாழ்நாள் வரையில் நான் எந்த நிலையிலும் இந்த பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டு வைக்க மாட்டேன் என்று பிறகு உங்களிடம் ஒப்பந்தம் எழுதி கொடுத்தாரா? சென்ற சட்டமன்ற தேர்தலில் இந்த இஸ்லாமியர்கள் ஒரு கணிசமான இளைஞர்கள் இருக்கக்கூடிய அந்த அமைப்பு எதனாலே போய் ஜெயலலிதாவோடு கூட்டணி வைத்தது? ஏன் நீங்கள் கூட்டணி வைத்தீர்கள்? ஒரு முறை எங்களுக்கு எதிரான மதவாதத்தை வளர்க்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியோடு நின்ற உன்னோடு ஒரு நாளும் நிற்க மாட்டோம், எந்த பயனும் எங்களுக்கு வேண்டாம் சொன்னீர்களா? அங்கே நின்றீர்கள், 2 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றீர்கள், உள்ளே போனீர்கள். சரி, அதற்கு பிறகு கனிமொழிக்கு நீங்கள் 2 பேர் ஆதரவு கொடுத்தீர்களே, யார் கனிமொழி? 1998 தான் செய்தது தவறு என்று சொல்லிவிட்டு ஜெயலலிதா பாரதிய ஜனதா கட்சியை கைகழுவி விட்டு வெளியே வருகிற பொழுது 1999 அடுத்த ஆண்டே கருணாநிதி போய் கைகோர்த்து நின்றாரே. பண்டாரங்கள் என்றும் பரதேசிகள் என்றும் ஆக்டோபஸ் விரல்களை கொண்ட வகுப்புவாதிகள் என்றும் 1998 ஜெயலலிதா பிஜேபியோடு கூட்டணி வைத்த பொழுது கடும் விமர்சனங்களை பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக வைத்த கலைஞர் ஒரு ஆண்டு முடியவில்லை, ஆட்சி கவிழ்ந்தது, நாடாளுமன்ற தேர்தல் வந்தது. 99 கருணாநிதி போய் அங்கே கூட்டணி வைத்தார். வகுப்புவாதத்தை வளர்த்தெடுத்தவர்களோடு போய் உட்கார்ந்தாரே. 5 ஆண்டுகள் வாஜ்பாய் நடத்திய ஆட்சியில் அமர்ந்து இந்த கொள்ளை அன்றும் நடந்ததே. அது உங்கள் கண்ணுக்கு தெரிகிறதா? அவருடைய திருமகள் கனிமொழி எப்படியும் ராஜ்யசபா உறுப்பினராக வேண்டும் என்று ஏன் கலைஞர் துடித்தார்? 2G அலைக்கற்றை ஊழல் கடுமையாக அவரை பாதித்திருக்கிற பொழுது சிபிஐ நீதிமன்றத்தில் அவர் ஒரு குற்றவாளியாக நிற்கக்கூடிய நிலையில் சாதாரண கலைஞர் கருணாநிதியின் பெண்ணாக இருப்பதை விட ஒரு மாநிலங்களவை உறுப்பினராக இருந்தால் பாதுகாப்பு கூடுதலாக இருக்கும் என்று தானே முயன்றார். ஜெயலலிதாவோடு சேர்ந்து நின்று 2 சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற்ற நீங்கள் ஊழல் மலிந்த
வகுப்புவாதத்தை வளர்த்தெடுத்ததாக நீங்கள் சொல்லுகிற பாரதிய ஜனதா கட்சியோடு 1999 முதல் 2004 வரை கூட்டணி வைத்து ஆட்சி அதிகாரத்தை பகிர்ந்து கொண்ட கருணாநிதியின் திருமகளுக்கு ஏன் ஓட்டு போட்டீர்கள்? ஏன் ஓட்டு போட்டீர்கள்? நீங்கள் செய்தால் எதுவும் சரி, நாங்கள் செய்தால் எல்லாம் தவறா? ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், தெளிவாக நான் சொல்கிறேன். எந்த நலனிலும் நாட்டமில்லாத சமூக நலனுக்காக இயங்குகிற நான் சொல்கிறேன். நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். ஒரு நாளும் இஸ்லாமிய சமுதாயத்தை நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம். ஒரு நாளும் மாட்டோம். 12 கோடிக்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் இந்திய மண்ணிலே வாழ்கிறார்கள். உலகத்திலேயே அதிகமான இஸ்லாமியர்கள் வாழுகிற பெருமை இந்தியாவுக்கும், இந்தியாவுக்கு அடுத்து இந்தோனேஷியாவுக்கும் தான். இஸ்லாமிய நாடுகள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய நாடுகளிலே கூட இவ்வளவு மக்கள் தொகை கிடையாது. 12 கோடி இஸ்லாமியரை ஒதுக்கி தள்ளிவிட்டு ஒரு இந்திய தேசத்தை கனவு காண முடியுமா என்ன? முடியவே முடியாது. ஆனால் அதே நேரத்தில் என் இஸ்லாமிய தோழர்களுக்கு நான் சொல்கிறேன், மதவாதம் என்ற ஒரே ஒரு முகமூடியை வைத்துக் கொண்டு உங்களை தொடர்ந்து ஏமாற்றிக் கொண்டிருப்பது காங்கிரஸ். மதச்சார்பற்ற தன்மை என்கிற ஒரு வார்த்தை அரசியல் வார்த்தையாக இன்றைக்கு காங்கிரஸ்காரனால் பயன்படுத்தப்படுகிறதே தவிர உங்களுக்காக உண்மையில் அவன் இல்லை. இன்றைக்கு உங்கள் வாக்கு வங்கியை மையமாக வைத்து அரசியலை நடத்த துடிக்கிறார்கள். மோடியை பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் என்று அறிவித்த அடுத்த கணமே காங்கிரஸ் கூடாரம் கலகலத்து விட்டது. இந்த ஆட்சியை இழந்து விடுவோம் என்கிற பதற்றம். எதை சொல்வது? நான் கேட்கிறேன் உங்களை. 500க்கும் மேற்பட்ட என்னுடைய தமிழ் சமூகத்தின் மீனவர்கள் அன்றாடம் சுட்டுக் கொல்லப்பட்ட பொழுது அதை எதிர்த்து கேட்பதற்கு திராணி இருந்ததா இந்த காங்கிரஸ் அரசுக்கு? 2 பேர் கேரளாவிலே இருக்கிற 2 மீனவர்கள், மலையாள மீனவர்கள். நான் இனம் பிரிக்கவில்லை, எனக்கு சாதி கிடையாது. நான் எல்லா சாதிகளையும் நேசிக்கிறேன், எல்லா மதங்களையும் நேசிக்கிறேன். ஒரு இஸ்லாமிய தோழன் திருமறையை வாசித்ததை விட கூடுதலாக வாசித்திருப்பவன் தமிழருவி மலையன். உலகம் முழுவதும் ப்ராஃபட் முகமதுடைய பெருமைகளை பண்ணி பண்ணி பேசக்கூடியவன். இதே தமிழன் தொலைக்காட்சியில் ஒவ்வொரு தலைவரும் முகமது நபிகள் பெருமானாரினுடைய பெருமைகளை பற்றி பேசி அதை வெளிப்படுத்தினார்கள். 1 மணி நேரம் நான் பேசினேன். இஸ்லாமிய தோழர்கள் கடல் கடந்து இருக்கக்கூடியவரெல்லாம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு சொன்னார்கள், ஐயா, ஒரு இஸ்லாமியனை கூட இப்படி பேசி இருக்க முடியாது ஐயா பெருமானாரின் பெருமைகளை பற்றி என்று. நான் பேசுவேன். நான் கீதையை படிப்பதோடு முடிப்பவன் இல்லை. நான் கீதையை எப்படி படிக்கிறேனோ அதை விட கூடுதலாக திருமறையை படிப்பேன். அதே போன்று பைபிளை நான் வாசிப்பேன். எனக்கு மதம் இல்லை, எனக்கு சாதி இல்லை, வெறும் வார்த்தைகளை வைத்துக் கொண்டு வாழ்க்கை நடத்துகிற ஈனப்பிறவியும் இல்லை. நான் என்னுடைய மகன் வேற்று சாதி பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும், அவளை நான் காதலிக்கிறேன் என்றான். செய், காதல் செய்வீர் உலகத்தீரே என்று சொன்னவன் பாரதியடா. அந்த பாரதியிடம் நெஞ்சை பறிகொடுத்தவன் நான். நன்றாக வாழ்ந்தால் சரி, செய்து கொடுத்தேன். அவர்கள் ஓடிவிடவில்லை, நான் நின்று செய்து கொடுத்தேன். என் மனைவி அமர்ந்திருக்கிறாள் எதிரே. என்னுடைய மகள் எம்ஏ ஆங்கில வரலாறு, ஆங்கில இலக்கியம் படிக்கிற பொழுது உடன் படித்த ஒரு கிறித்துவ இளைஞனை அவள் காதலித்தாள். அப்பா, நான் அந்த கிறித்துவ இளைஞனை தான் திருமணம் செய்து கொள்வேன் என்றாள். ரொம்ப சரி. மதங்களை மீறி மனிதம் தழைக்க வேண்டும் என்று மேடைதோறும் முழங்கிக் கொண்டிருக்கிறேன். உனக்கு நான் நன்றி பாராட்டுகிறேன் என்று என் பெண்ணிடம் சொன்னேன். சாதி கடந்து இருவரும் அற்புதமான இல்லற வாழ்க்கையை ஒரு பக்கம் என் மகனும் மருமகளும் நடத்துகிறார்கள். மதம் கடந்து அற்புதமான வாழ்க்கையை ஒரு பக்கம் என்னுடைய மகளும் மருமகனும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பார்த்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு சாதி இல்லை, எனக்கு மதவெறி இல்லை. மனிதம் மனிதம் அதுதான். இன்றைக்கு இங்கே ஒரு பாரதிய ஜனதா கட்சியும் மதிமுகவும் தேமுதிகவும் ஒரு கூட்டணி அமைப்பதாக இருந்தால்
அதற்கு என்ன அடிப்படையில் இந்த கூட்டணி அமைய வேண்டும் என்று நான் இப்பொழுது எழுதிய ஜூனியர் விடனிலே எழுதியிருக்கிறேன். எந்த நிலையிலும் ஜம்மு காஷ்மீருக்கு என்று வழங்கப்பட்டிருக்கிற விசேஷ சலுகை இந்திய அரசமைப்பு சட்டத்தின் 370வது பிரிவில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் கை வைக்க கூடாது. எந்த நிலையிலும் இஸ்லாமியர்களுக்கு என்று இருக்கக்கூடிய ஷரியத் சட்டம் தனியாக இருக்கிறது. காமன் சிவில் கோட் என்று சொல்லி அவர்களுடைய உணர்வுகளை புண்படுத்துகிற வேலையில் ஈடுபடக்கூடாது. உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்குவதற்கு தலைவணக்கம் செலுத்த வேண்டும் ஒவ்வொரு இந்துவும் ஒவ்வொரு இஸ்லாமியனும். பாபர் மசூதியை பொறுத்தவரையில் உச்சநீதிமன்ற தீர்ப்பு தான் முக்கியம். உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்குவதற்கு முன்பு இப்பொழுது விஸ்வ இந்து பரிஷத் அங்கே நடத்திய பரிகிரம யாத்திரை என்ற ஒன்றை நீங்கள் நடத்தக்கூடாது. இதே என்னுடைய இந்த பாரதிய ஜனதா கட்சி, மதிமுக, தேமுதிக இவை ஒரு அணியாக அமைய வேண்டும் என்று ஒரு பக்கம் முயன்று கொண்டிருக்கிற பொழுதே என்னுடைய காந்திய மக்கள் இயக்கத்தின் மாத இதழ் ரௌத்திரத்தில் தலையங்கம் எழுதினேன். பாரதிய ஜனதா கட்சி நண்பர்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் உண்மையிலேயே மாற்று அரசியலை நம்புவதாக இருந்தால் இந்திரா காங்கிரஸ் ஆட்சியில் செய்த தவறுகளை முதலில் வெளிப்படுத்துங்கள், ஊழலை வெளிப்படுத்துங்கள், நிர்வாக திறமையற்ற நிலையை வெளிப்படுத்துங்கள், அவற்றை முன்வைத்து மக்களிடம் செல்லுங்கள். ஒரு நாளும் மதத்தை முன்வைத்து மக்களிடம் செல்லாதீர்கள். சென்றால் நீங்கள் இந்த மண்ணில் வாழ முடியாது என்று 80 விழுக்காடு இந்துக்கள் மாதிரி உலகம் முழுவதும் தேடினாலும் நீங்கள் மக்களை பார்க்கவே முடியாது. செக்குலர், அவன் ரத்தம் முழுவதும் ஓடுவது மதச்சார்பற்ற தன்மைதான். காங்கிரஸ்காரன் மதச்சார்பின்மையை காப்பாற்றவில்லை. எந்த அரசியல் தலைவனும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை இந்துக்களிடம் மதச்சார்பின்மையை கொண்டு போய் சேர்க்கவில்லை. ஒவ்வொரு இந்துவாக பிறந்தவனும் அவன் அடிப்படையிலேயே மதச்சார்பற்றவன். அவன் மீனாட்சியை மட்டும் வணங்க மாட்டான், வேளாங்கண்ணிக்கும் போவான், நாகூருக்கும் போவான். ஆனால் நீங்கள் வரமாட்டீர்கள். இதை உங்களை குறை சொல்வதற்காக நான் சொல்லவில்லை. காரணம், உங்களுக்கு உருவ வழிபாடு கிடையாது. அதனால் நீங்கள் உருவ வழிபாடு நடத்தக்கூடிய இடங்களுக்கு வருவது நியாயமும் இல்லை. ஆனால் எங்களுக்கு அந்த பிரச்சனையே இல்லை. என்னை நீங்கள் கூப்பிடுங்கள், மசூதிக்கு வந்து நான் பள்ளிவாசலில் தொழ தயாராக இருக்கிறேன். தேவாலயத்திற்கு கூப்பிடுங்கள், நான் வந்து பிதாவே, நான் ஏதாவது இந்த பிறவியில் பாவம் செய்திருந்தால் என்னை மன்னித்தருளும் என்று மண்டியிட்டு பிரார்த்தனை செய்ய தயாராக இருக்கிறேன். காலையில் மீனாட்சி கோயிலுக்கு போனேன். நான் எல்லா இடத்திலும் ஒரு பரம்பொருளை பார்க்கிற பக்குவத்தை பெற்றவன் நான். எனவே இது அல்ல அரசியல். மதத்தை வைத்து அரசியல் செய்யாதீர்கள். ஒரு சிலர் மட்டுமே இந்த காரியத்தில் ஈடுபடுகிறீர்கள். சிறுபான்மை மக்களின் உணர்வு காயப்படக்கூடாது என்பது எவ்வளவு உண்மையோ அதே போன்றுதான் பெரும்பான்மை மக்களின் உணர்வுகள் காயப்படுவதற்கும் நீங்கள் இடம் தரலாகாது. இதை வைகோ சொல்ல தயங்கலாம், வேறு யாரும் சொல்ல தயங்கலாம். எனக்கு அது குறித்து கவலை இல்லை. இந்தியாவிலே இருக்கிற ஒவ்வொருவனும் இந்தியன். என் வீட்டில் நான் இந்து, நீ முஸ்லிம், அவன் கிறித்துவன், அவன் பார்சி, அவன் சீக்கியன். வீதிக்கு வந்து விட்டால் நீ இந்தியன், நான் இந்தியன், அனைவரும் இந்தியர்கள். இந்தியனாக இருப்பதிலே என்ன தடை? இந்தியனாக இருப்பதற்கு தடையை பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வருமானால் அந்த பாரதிய ஜனதா கட்சியை இல்லாமல் ஆக்குவது எங்கள் முதல் கடமையாக இருக்கும். ஆனால் உங்களை நான் கேட்கிறேன், 6 ஆண்டு காலம் வாஜ்பாய் ஆட்சி நடத்தினார். ஒரு முறை வாஜ்பாய் ஆட்சியில் மதிமுகவும் இருந்தது, ஒரு முறை அதே பாரதிய ஜனதா கட்சி வாஜ்பாய் ஆட்சியில் திமுகவும் இருந்தது. இவர்கள் அங்கே இருந்த கலைஞர் சொல்லுவார், நான் ஏன் அங்கே இருந்தேன் தெரியுமா? நாளைக்கே சொல்கிறேன் உங்களுக்கு. மோடிக்கு இங்கே ஒரு பெரிய ஆதரவு அலை வீசுகிறது என்பது உண்மை என்று கலைஞர் கருணாநிதி தெரிந்து கொண்டால் அடுத்த கணமே பாரதிய ஜனதா கட்சியின் கதவை அவர் தட்டுவார். அவருக்கு எந்த கொள்கையும் கிடையாது. பெரியார் உருவாக்கிய, அண்ணா வளர்த்தெடுத்த அத்தனை கொள்கைகளையும் கை கழுவி விடுவது ஒன்றுதான் அவர் வைத்திருக்கிற ஒரே கொள்கை.
அவருக்கு இருக்கிற ஒரே கொள்கை அதுதான். அவர் வாழ வேண்டும், அவர் குடும்பம் வாழ வேண்டும். அதற்கு பிறகு போனால் போகட்டும், கொஞ்சம் இந்த சமுதாயமும் வாழ்ந்து தொலையட்டும். பிரியாரிட்டி இருக்கிறது. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் என்று இருக்கிறது அல்லவா? ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் என்ன? அவர்தான். இன்றைக்கு கூட நான் ஒரு கேள்விக்கு பதில் கொடுத்திருக்கேன் ரவுத்திரத்தில். உலகத்திலேயே உங்களுக்கு பிடித்த தலைவர் யார்? கருணாநிதியை கேட்டிருக்கிறார்கள். அவர் கேட்டார்களோ இல்லை அவரே கேட்டுக்கொண்டாரோ? அவரே கேள்வி, அவரே பதில் தானே. அவர் எழுதுகிறார், உங்களுக்கு மிகவும் பிடித்த உலக தலைவர் யார்? ஒரு கேள்வி. கீழே எழுதுகிறார், ஃபிடல் காஸ்ட்ரோ. ஃபிடல் காஸ்ட்ரோ. என்னிடம் ஒரு கேள்வி எழுதியிருக்கிறான். ஐயா, இப்படி சொல்லி இருக்கிறாரே, ஃபிடல் காஸ்ட்ரோவின் எந்த குணமாவது இவரிடம் இருக்கிறதா? நான் அதற்கு பதில் எழுதியிருக்கிறேன். ஃபிடல் காஸ்ட்ரோ போராளி, ஆதிக்க எதிர்ப்பாளனவன். பாடிஸ்டாவினுடைய முதலாளித்துவ அமெரிக்க அடிவருடி ஆட்சியை ஒழித்து ஒரு புரட்சிகரமான சமுதாயத்தை சமைக்க வேண்டும் என்பதற்காக போராடிய போராளி அவன். நம்முடைய கலைஞர் கருணாநிதி வாய் மட்டுமே வீரத்தை பேசிக் கொண்டிருக்கிற வாய் வீரர். அவர் வாய் வீரர். நான் கண்ணதாசன் பக்கத்திலே இருந்தவன். ரொம்ப அழகாக சொல்வான் கண்ணதாசன். கலைஞர் கருணாநிதியும் கருணாநிதி பரிவாரம் எப்படி என்பதற்கு அவர் சொல்வான். கலைஞர் கருணாநிதி மேடை போட்டால் சொல்லுவார், படை இங்கே, தடை எங்கே? படை தயாராக இருக்கிறதா? படை இங்கே, தடை எங்கே? உடனே இந்திய அரசு, தடை இங்கே, படை எங்கே? அவ்வளவுதான். ஒரு படையும் காணாது. உடம்பில் மண்மான படை இருக்குமே தவிர ஒரு படையும் இருக்காது. வெறும் வார்த்தை, வாய் வீரம். எந்த வகையிலும் ஃபிடல் காஸ்ட்ரோவை கலைஞர் கருணாநிதியிடம் ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது என்று நினைக்கிற பொழுது ஒன்றில் அவரை நான் ஒப்பிட முடியும் என்றேன். என்ன தெரியுமா? ஏறக்குறைய 50 ஆண்டு காலம் சலிப்பில்லாமல் அந்த அதிகார நாற்காலில் அமர்ந்திருந்தது ஃபிடல் காஸ்ட்ரோ. காஸ்ட்ரோவுக்கு பதவியில் இருப்பது பிடிக்கும், கருணாநிதிக்கும் பதவியில் நீண்ட காலம் இருப்பது பிடிக்கும். ஆனால் அதிலே கூட ஒரு வேற்றுமை இருக்கிறது. என்ன தெரியுமா? ஃபிடல் காஸ்ட்ரோ வயது முதிர்ந்த நிலையில் இனி நம்மால் முடியாது என்று தன்னுடைய தம்பியை அவர் அதிபராக கியூபாவின் நாற்காலில் உட்கார வைத்துவிட்டு விலகி கொண்டார். ஆனால் கருணாநிதி சக்கரவண்டியில் சக்தியற்று பயணம் செய்தாலும் ஸ்டாலினை முதலமைச்சராக்கவோ தலைவராக்கவோ தயாராக இல்லை. இது போன்ற மனிதர்களைத்தான் நாம் பார்க்கிறோம். நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்வது, எனக்கு ஒரு அணி வேண்டும், நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் நியாயம் சொல்லுங்கள், அவ்வளவுதான். இங்கே கூடியிருக்கிற இவ்வளவு பெரிய கூட்டத்தை பார்த்தும் நான் கேட்கிறேன், நீங்கள் நியாயம் சொல்லுங்கள். எனக்கு காவிரி பிரச்சனையில் தீர்ப்பாயம் வழங்கிய தீர்ப்பை 5 ஆண்டு காலம் மத்திய அரசு கெசட்டில் போடாமல், கெசட் நோட்டிபிகேஷனில் போடாமல், அரசிதழில் வெளியிடாமலே தமிழ்நாட்டிலே இருக்கிற விவசாயிகளுக்கு துரோகம் இழைத்ததா இல்லையா? எதனால் ஒரு தீர்ப்பாயம் வழங்கிய தீர்ப்பு உடனே அரசிதழில் வெளியிட வேண்டுமா இல்லையா? ஏன் வெளியிடவில்லை? கர்நாடகத்திற்கு ஆதரவாக தமிழனுக்கு துரோகமாக இந்த மன்மோகன் சிங் அரசு நடந்ததா இல்லையா? கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். 2 மலையாள மீனவர்கள் கொல்லப்பட்ட பொழுது இத்தாலி அரசையே நிர்பந்தப்படுத்தி பணிய செய்தீர்களே. 500க்கும் மேற்பட்ட தமிழ் மீனவர்கள் செத்தார்களே, சுட்டு கொல்லப்பட்டார்களே. இதுவரை என்ன செய்திருக்கிறீர்கள்? ஒரு கண்டனம் ராஜபக்சேவுக்கு எதிராக மன்மோகன் சிங் வாயிலிருந்து வந்ததுண்டா? 500க்கு மேற்பட்ட என் தமிழ் மீனவர்கள் செத்தார்கள். ஆனால் நீங்கள் இலங்கையின் நட்பு நாடு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். ஒரே நாளில் முள்ளிவாய்க்காலில் 40,000க்கும் மேற்பட்ட என் புல மக்கள் கொன்றொழிக்கப்பட்டார்களே ராஜபக்சே அரசினால். அதற்கு பின்னாலே இருந்து எல்லா கருமகாரியங்களையும் செய்தது இந்த மன்மோகன் சிங்கினுடைய அரசுதானே, காங்கிரஸ் அரசுதானே. கச்சத்தீவு எவனுடையது? மோதிலால் நேரு தானாக சம்பாதித்து தான் சம்பாதித்த பணத்தில் வாங்கியதுதான் ஆனந்த பவனம். அந்த ஆனந்த பவனத்தை மகாத்மா காந்தி தண்டி யாத்திரை நடத்துகிற பொழுது
உப்பு சத்தியாகிரகம் நடத்தி ஒரு ஆட்சியை மாற்றிவிட முடியும் என்று நினைப்பது எவ்வளவு பேதமை. எதிர்த்தார் மோதிலால் நேரு, சிரித்தார். ஆனால் காந்தி தொடங்கிய அந்த பயணம் லட்சக்கணக்கான மக்கள் பின்தொடர்ந்தார்கள். இந்த தேசமே அவர் பின்னாலே நின்றதை பார்த்து வியந்தார்கள். அந்த மனிதனுடைய அரசியல் வியூகத்தை வியந்து, என்னுடைய சம்பாத்தியத்தில் உருவாக்கப்பட்ட இந்த ஆனந்த பவனத்தையே நான் தேசத்திற்கு அர்ப்பணிக்கிறேன் என்று மோதிலால் நேரு சொன்னார். அது சரி, அது அவர் சம்பாதித்தது. கச்சத்தீவு என்ன நேரு காந்தி